இங்கே பாருமா தலைநிலை பாப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கிற ஆண்டு விழா மாதிரி நடக்கலை, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடக்கிற ஆண்டு விழா மாதிரி நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களாம் நல்லா அவ்வளோ அழகாக எல்லாருமே பயிற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கி ஆண்டு விழாவை பங்கேற்றிருக்காங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும்னா, நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா என்னோட பெற்றோர்கள் என்னோட குடும்பத்தார்கள் தான் காரணம். அதே மாதிரி நம்ம ஊரில் நிறைய பேர் டிஎன்பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும், காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டக்ட் பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும். இதெல்லாம் என்னுடைய பல நாள் ஏக்கம். நம்ம ஊரில் நிறைய பேர் டிஎன்பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதில்ல, அது முயற்சி எடுக்கிறதில்ல. டிகிரி முடித்ததோட ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. அதுக்கு யாரும் முயற்சி செய்கிறதில்ல. அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யணும், நான் இங்கே என்ன கோரிக்கை வைக்கிறேன், நான் இங்கே பெரியவங்கள்ட்ட நம்ம ஊரில் ஒரு பயிற்சி வகுப்பு வைக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். டிஎன்பிசி எக்ஸாம் வந்து ஒரு 2 வருஷம் இல்லை ஒரு 3 வருஷம் கம்ப்ளீட்டாக படித்தா போதும், எப்படியாச்சும் ஜெயிச்சு நம்ம ஒரு வேலையை வாங்கிடலாம். நம்ம ஊரில் நிறைய பேர் படிச்சுட்டு ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ஜொமேட்டோ ஓட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிஇ முடித்தவங்க கூட அது மாதிரி செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு 2-3 வருஷம் படிங்க. ஸ்கூல் புக்ஸ் தான், நம்ம படிச்சுட்டு வந்த புக்ஸ் தான், அது திருப்பி ரிவைஸ் பண்ணுறோம். அது படிச்சுட்டு ஒரு 2 எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணால் போதும், கிளியர் பண்ணிடலாம். நம்ம கவர்மெண்ட் ஜாப்பு நம்ம ஊரில் நிறைய பேர் வந்தாக்கா அது நம்மளுக்கு தான் பெருமை. நான் இதை தான் உங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறேன். எல்லாருமே டிஎன்பிசி எக்ஸாமில் கண்டக்ட் பண்ணி கலந்துக்கிட்டு நமது ஊரில் நிறைய அரசு அதிகாரிகள் வரணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.